பழைய ஏற்பாட்டிலே ஒரு அற்புதமான இடம் இருக்கிறது. ஆம், அடைக்கல நகர். யார் ஒருவர் தவறு செய்கிறாரோ அவர் அந்த நகருக்குள் சென்று தன்னை ஒளித்துக் கொள்வார். கொலை செய்தாலும் சரி, வேறு எந்த பெரிய செயல்களை செய்தாலும் சரி, அந்த நகருக்குள் சென்று அந்த தண்டனைக்குரிய நபர் ஒளிந்து கொள்வார். அப்படி ஒளிந்து கொள்கிறவரை எந்த சூழ்நிலையிலும் எவரும் தண்டிக்க கூடாது. பின்பு பெரியவர்கள், நீதி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அவருக்காக விவாதம் செய்து அவரை சிறிய தண்டனையோடு கூட அந்த குற்றத்திலிருந்து விடுவிப்பார்கள். அன்பு ஆண்டவரே, எவ்வளவு ஒரு அற்புதமான மனிதநேய உணர்வு! அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு நியாயமானது! அந்த குற்றவாளி எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு அந்த அடைக்கல நகருக்குள் நுழைவாரா? ஆனால் அப்படி நுழைகிற பொழுது அவருக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதை அன்றே நல்ல மனிதர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆண்டவரே, யோசித்து பார்க்கிறோம். நாங்கள் பல நேரங்களில் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சில தவறுகளை செய்து கொண்டு ஓடி வந்து உம்மிடம் ஒளிந்து கொள்கிறோம். ஆமா ஆண்டவரே, நீரே எங்களது அடைக்கலம், நீரே எங்களது அடைக்கல நகர். ஆமா ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஏராளமான குற்ற உணர்வோடு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதா, என்னுடைய சகோதரன் சகோதரி, என்னுடைய தந்தை தாய் என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்கிற ஒரு ஏக்கத்தோடு வாழுகிற அந்த சூழலிலே எங்களுக்கு ஆறுதலாய், எங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பது உம்மால் மட்டும்தான் முடியும். நற்கருணையே, எங்கள் நம்பிக்கையே, எங்களது அடைக்கலமே, இதோ அத்தகைய ஒரு குற்ற உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான உள்ளங்களை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலம் தருவீர், எங்களுக்கு பாதுகாப்பை தருவீர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் இழந்து போன அந்த நம்பிக்கையை, அவர்கள் இழந்து போன அந்த அன்பை மீண்டும் அவர்கள் பெறுவதற்கு நீர் உம்மிடம் நாங்கள் புகுகிற பொழுது, நுழைகிற பொழுது எங்களுக்கு தருவீர். ஆமாண்டவரே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஆறுதலை, அன்பை தேடி உமக்கு முன்பாக காத்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அடைக்கலத்தை தாரும். அன்பை, உம்முடைய பாதுகாப்பை அவர்களுக்கு உணர்த்தி அருளும். மொத்தத்தில் மீண்டும் 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 இந்த சமூகம் நம்பிக்கையோடு அன்பிலே வளர மலர உம்முடைய ஆசியை தந்து கொண்டே இரும்.